கழக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2-3 நாளாக நம்ம இந்த மீடியாக்கள் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு இதெல்லாம் வந்து நம்ம செங்கோட்டை எண்ணெய், ஓபிஎஸ் எண்ணெய், தினகர் எண்ணெய், இன்னும் பல பேர் வந்து சேர்ந்து போட்டுட்ருக்காங்க. நீங்கள் என்ன தான் பண்ணினாலும் வெளியே போய் மீடியாவை கூட்டி பரபரப்பு ஏற்படுத்தினாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆழ விருட்சத்தை அசைச்சு கூட பார்க்க முடியாது. உண்மையான உழைக்கும் ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், உணர்வுள்ள தொண்டர்கள், ஒரே ஒரு தொண்டர்கள் இருக்கும், கடைசி தொண்டர் இருக்கும் வரை கூட உங்களால் வந்து இந்த அஇஅதிமுக என்ற ஆழ விருட்சத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது. இது நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்கெல்லாம் வெளியில் போனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாதாரண நம்ம கூட இருந்த ஒரு எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சராகி இந்த அளவுக்கு நம்மளெல்லாம் அதிகாரம் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரே ஒரு பொறாம குணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. கட்சி நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், மக்களுக்கு நலத்திட்டம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வராது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி எப்படி போனால் என்ன, நாட்டு மக்கள் எப்படி போனால் என்ன, நம்மளுக்கு பதவி, பணம், அதிகாரம் இதெல்லாம் இருந்துட்ட போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே உண்மையிலேயே நினச்சா ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து குறுகிய வட்டத்துக்குள்ளே சிந்திச்சு நீங்கள் நடத்துகிற நாடகம்லாம் தமிழக மக்களுக்கும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் சரி கூர்ந்து நோக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னெல்லாம் கூமட்டை கிடையாது. இப்போலாம் இருக்கிறவங்களாம் எல்லாமே வந்து கூமட்டெல்லாம் கிடையாது, எல்லாம் பிரில்லியன்ட். அதனால் நீங்கள் என்ன ட்ராமா போட்டாலும் நம்ம அந்த தீ சக்திகள் இருக்குது, அதனோட துணை கொண்டு நீங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தாலும் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வந்து கண்ணாடி மாதிரி நீங்கள் போய் பாறையில் போதுனாலும் உங்களுக்கு தான் இழப்பு, பாறை வந்து உங்கள் மேலே போதுனாலும் உங்களுக்கு தான் இழப்பு. அதனால் உங்கள் மரியாதையை நீங்களே இழந்துட்டீங்க. அதுதான் உண்மை. நீங்கள் எந்த அணி அமைச்சாலும் என்ன பண்ணாலும் எங்களை மாதிரி உணர்வுள்ள ஒவ்வொரு அதிமுக தொண்டன் இருக்க வரைக்கும் ஒன்றும் அசைக்க கூட முடியாது. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறத யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் வந்து பதவி, அந்தஸ்து, விளம்பரம் இதெல்லாம் கொடுத்த இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போய் சிதைக்கணும்னு இப்படிலாம் நினைக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்குள்ள மனசாட்சி கொஞ்சம் கூட கிடையாதா? ஆனால் பாருங்க, அதெல்லாம் ஒதுங்கிங்க, அடுத்த வர இளைஞர்களுக்கு வழிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிட்டிங்க, இன்னும் என்ன. ஆனால் அதே சாக வரைக்கும் அதே பதவி வெறி, பணவெறி இதெல்லாம் அப்படியே இருக்கணும். அடுத்த எவனும் வந்துடக்கூடாது. எவனும் வந்து அடித்தட்டிலிருந்து ஒரு கிளை செயலாளரோ, ஒரு ஒன்றிய செயலாளரோ, ஒரு மாவட்ட செயலாளரோ, யார் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கோ பதவிக்கோ வந்துடக்கூடாது. விடுங்க, பொறுப்பு பதவியெல்லாம் விடுங்க. சரி, 4.5 வருஷத்தில் எடப்பாடியார் ஆட்சி பண்ணார், அதில் நீங்கள் என்ன பெருசாக குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க? அதை சொல்லுங்கள், குற்றத்தை சொல்லுங்கள், பட்டியல் போட்டு சொல்லுங்கள், குற்றத்தை சொல்லுங்கள், நாங்கள் வேணால் ஒத்துக்கிறோம். என்ன உங்களுக்கு மோசமாக போச்சு? மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாம் வந்து போட்டி, பொறாமை, பதவி வெறி, பணவெறி இது மட்டும்தான். அதனால் அதாவது வந்து கடவுள் இருக்காரோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு எல்லாம் மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்திக்கு தெரியும் யாரை, எங்கே, எப்போ, எந்த இடத்துல வைக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் தடை மாதிரி போயிட்டீங்க, இனி அவ்வளோதான், முடிஞ்சதெல்லாம். அதனால் நீங்கள் என்ன தான் இந்த மட்டும் கம்முன்னு இருந்துட்டா கூட ஒரு மரியாதை. ஆனால் திருப்பி தேவையில்லாமல் மீடியாவை கூட்டி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் ஒழிய கட்சிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நன்றி, வணக்கம்.